திருப்பலியை ஒப்பு கொடுத்து இயேசுனுடைய பாஸ்கா நினைவில் பங்கெடுக்கும் பொழுது திருச்சபை ஒவ்வொரு முறையும் வளர்கிறது. நற்கருணை வாங்கும் பொழுது திருச்சபை வளர்கிறது. I can have the same experience whatever happened 2000 years ago. 2000 வருஷம் முன்னால சிலுவையில் இயேசு என்னெல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்தாரோ அந்த ஆசீர்வாதம் எல்லாம் பெற ஒரே ஒரு இடம் திருப்பலி தான். சிலன்பார்ந்தவர்களே, நம்மளுடைய திருவிழா என்ன திருவிழான்னு சொன்னேன்? இயேசுனுடைய திருவுடல் திரு ரத்த திருவிழா. அந்த திருவிழாவுக்கு ஒரு பேர் சொல்லுவாங்க. என்ன பேருன்னு சொல்லுவாங்க? பரவாயில்ல, அதை தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. இல்லை ஃபாதர் சொன்னாரா? இல்லை என்ன? கார்பஸ் கிறிஸ்டி. கார்பஸ் அப்படின்னாலே ஆண்டவருடைய இல்லை சரீரம். கார்பஸ் ஆண்டர் சரீரம். ஸோ கார்பஸ் கிறிஸ்டி அப்படின்னா ஆண்டவருடைய சரீரத்தினுடைய சரீரம் இரத்தத்தினுடைய திருவிழா இல்லையா? கொஞ்ச நேரத்தில் நமக்கு ஜெரிக்கோ இருக்கும், அதுக்கு பிறகு நமக்கு திருப்பலி இருக்கும். திருப்பலியில் அப்பம் என்னவா மாறுது? இயேசுனுடைய சரீரமாக மாறுதா? உடலாக மாறுதா? என்னவா மாறுது? அப்பம் என்னவா மாறும்? தூய ஆவியானவர் அழைத்து ஃபாதர் ஜெபிக்கும் பொழுது அப்பம் என்னவா மாறும்? இயேசுனுடைய சரீரமாக மட்டும்தான் மாறுமா? உயிருள்ள சரீரத்தில் என்ன இருக்கும்? கண்டிப்பாக இரத்தம் இருக்கும். அப்போ அப்பம் இயேசுனுடைய சரீர இரத்தமாக மாறுகிறது. சரீரம் மட்டும் இருந்தால் அது உயிருள்ள சரீரம் இல்லை. உயிருள்ள சரீரம் என்றால் அதில் இரத்தமும் இருக்கும். உயிருள்ள சரீரம் என்றால் அதில் இரத்தமும் இருக்கும். ஸோ அப்பம் என்னவா மாறுது? இயேசுனுடைய சரீர இரத்தமாக மாறுது. ஏன்னா சில டைம் சில கோயிலெல்லாம் சொல்லுவாங்க, ஃபாதர் எங்களுடைய கோயில் அப்போ மட்டும்தான் தர ஃபாதர் தராங்க, இயேசுனுடைய ரத்தமே தரதில்லை ஃபாதர். அப்படி புலம்பாதீங்க. ஏனெனில் உயிருள்ள சரீரம் என்றாலே அதில் இரத்தமும் உண்டு. பிரைஸ் தி லார்ட். அதான் இயேசுனுடைய அந்த திருவிழாவை நம்ம கொண்டாடுறோம். கிறிஸ்துவனுடைய சரீர இரத்தத்தினுடைய திருவிழா. பாதிரிப்பையோ அழகான ஒரு சென்டென்ஸ் சொல்வார். என்ன தெரியுமா சொல்வார்? சூரியன் இல்லாமலும் ஒரு நாளாவது இந்த பூமி இருந்து விடலாம், ஆனால் திருப்பலி இல்லாமல் திவ்ய நற்கருணை இல்லாமல் இந்த உலகம் ஒரு நாள் கூட இருந்து விட முடியாது. என்ன ஒரு கம்பேரிசன் பாருங்களேன். சூரியன் இல்லாமலும் இந்த உலகம் ஒரு நாளாவது இருந்து விடலாம், ஆனால் திருப்பலியோ திவ்ய நற்கருணையோ இல்லாமல் இந்த உலகம் ஒரு நாள் கூட இருந்து விட முடியாது. அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறார் திருப்பலிக்கு. நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் பாருங்களேன். ஞாயிற்றுக்கிழமை போகிறதே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதுவே கஷ்டப்பட்டு தான் போகிறோம். ஆனால் இப்போது இங்கே உள்ளிருப்பு தியானங்களுக்கு வந்தோம், இந்த மாதிரி தியானங்களுக்கு வந்தோம். நிறைய பேர் டெய்லி திருப்பலிக்கு போக ஆரம்பிச்சிருக்கீங்க. டெய்லி திருப்பலியில் பங்கெடுத்து ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சில டைம் அதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கும். இந்த தியான மையம் உண்மையாக சில விஷயங்களை உங்களுக்குள்ளே கொடுக்குது அப்படின்றது ஒரு சந்தோஷம். இந்த தியானத்தில் வரவங்க, தியான மையத்தில் வரவங்க அற்புதம் ஆசீர்வாதங்களை தேடி வந்து பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா அவ்வளோ அற்புதம் அதிசயங்கள் இங்கே நடக்கிறதும் கிடையாது. ஆனால் ஆண்டவர் வர்றதுனால கண்டிப்பாக அதிகமான இந்த அற்புத அதிசயங்கள் சில வெளிப்பாடுகள் சொல்லாதெல்லாம் சாட்சியமாக வருது பாருங்கள். வெளிப்பாடுகள் சொன்னது கிடையாது. எங்கு இறைவார்த்தை அறிவிக்கப்படுகிறதோ அங்கு விடுதலை தானாக நடக்கும். எங்கு இறைவார்த்தை அறிவிக்கப்படுகிறதோ, எங்கு இறைவார்த்தையை கேட்கிறவங்க இருக்கீங்களோ அங்கே விடுதலை தானாக நடக்கும். வெளிப்பாடுகள் சொன்னாதான் நடந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் உண்மையாக இந்த இறைவார்த்தையை கேட்டுட்டு போனீங்கன்னா இது உங்களுக்குள்ளே போய் செயல்பட ஆரம்பிச்சுன்னா. ஏன்னா எப்பவுமே ஏன் எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு அப்படின்னா எப்பவுமே சொல்லுவோம் தயவுசெய்து மற்றவங்களை பற்றி யோசிங்க. மற்றவங்களை யோசிக்கவே மாட்டீங்க அப்படின்னா நைட்டு ஜெயிலுக்கு எதுக்கு வரீங்க? இந்த ஆசீர்வாதத்துக்காக மட்டும் வரீங்க. ஆசீர்வதிக்கிறவர் இல்லவே இல்லை. ஆசீர்வாதங்களுக்கு வரீங்க, ஆசீர்வாதம் கிடைக்கும், ஆனால் ஆசீர்வதிக்கிறவர் இல்லாமல் போயிடுவீங்க. அது எப்படி ஃபாதர்? ஆசீர்வதிக்கிற இல்லாமல் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆசீர்வதிக்கிறவர் இல்லாமல் ஆசீர்வாதங்களை மட்டும் வாங்கிட்டு போக முடியும். பைபிள் அப்படி ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா? இருக்குது. ஊதாரி பையன் அப்பாவை வீட்டிலே விட்டுட்டு போயிட்டான், ஆனால் அப்பா கொடுத்த ஆசீர்வாதங்களை வாங்கிட்டு போனான். He received the blessing but not the one who blesses. Praise the Lord. Hallelujah. அப்போ சூரியன் இல்லாமல் கூட ஒரு நாள் பூமி இருந்து விடலாம், ஆனால் நற்கருணை இல்லாமல் திருப்பலி இல்லாமல் இருந்து விட முடியாது. அதனால் திருப்பலிக்கு எவ்வளோ ஒரு மகத்துவம். ஏன் இந்த இவ்வளோ பெரிய ஒரு மகத்துவம் இந்த திருப்பலிக்கு? ஏன் இவ்வளோ பெரிய மகத்துவம் இந்த புனிதர்கள் திருப்பலிக்கு கொடுக்குறாங்க? இயேசு கொடுத்தார். நிறைய பிரசங்கங்கள் கேட்டிருக்கிறீங்க நீங்கள். ஏன்னா நல்லா கவனிங்களேன்.
திருப்பலியை ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவனுடைய பாஸ்கா நிகழ்வை நினைவு கூறும் போதெல்லாம் கிறிஸ்துவனுடைய திருச்சபை வளர்கிறது. திருப்பலியை ஒப்பு கொடுத்து பாஸ்கா நிகழ்வை நினைவு கூறும் போதெல்லாம், ஜார்ஜ் ஃபாதர் அவருடைய பிரசங்கத்தில் கண்டிப்பாக சொல்லியிருப்பார், இதில் ஒரு நினைவு இருக்குது, ஒரு நிஜம் இருக்குது. நினைவு அப்படின்றது 2000 வருஷம் முன்னால் நடந்ததை இன்றைக்கி நம்ம நினைவு கூறுறோம். நிஜம் அப்படின்றது நேரங்களை காலங்களை கடந்து 2000 வருஷத்துக்கு முன்னால் என்ன நடந்ததோ, யூ கேன் ஹாவ் த சேம் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டுடேஸ் மாஸ். நல்லா கவனிங்க, 2000 வருஷம் முன்னால் நடந்த அதே அனுபவத்துக்கு இன்னைக்கு உங்களால் போக முடியும். அது திருப்பலியில் மட்டும்தாங்க நடக்கும், வேற எங்கேயுமே நடக்காது. 2000 வருஷம் முன்னால் போன அதே அனுபவத்துக்கு போக முடியும். இதுதான் பாஸ்கா நிகழ்வு. இயேசுனுடைய பாடுகள், இயேசுனுடைய மரணம், இயேசுனுடைய உயிர்ப்பு என்னும் அந்த பாஸ்கா நிகழ்வுக்கு உங்களால் லைவாக போயிட்டு வர முடியும். அதான் பாஸ்கா நிகழ்வு. அப்போ திருப்பலியை ஒப்பு கொடுத்து இயேசுனுடைய பாஸ்கா நிகழ்வில் பங்கெடுக்கும் பொழுது திருச்சபை ஒவ்வொரு முறையும் வளர்கிறது. நற்கருணை வாங்கும் பொழுது திருச்சபை வளர்கிறது. நல்லா கவனிங்க, ஒரு அப்பத்தை தூய ஆவியானவர் இயேசுவனுடைய உடலாக மாற்றும் அதே தூய ஆவியானவர், அப்பத்தை இயேசுவின் சரீர இரத்தமாக மாற்றும் அதே தூய ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவனுடைய திருவுடலை வாங்குபவர்களையும் இயேசு கிறிஸ்துவனுடைய திருவுடலாக மாற்றுவார். நல்லா கவனிங்க, கொஞ்சம் கடினமான விஷயம், ஆனால் உள்ளே புரிஞ்சிச்சுன்னா யூ வில் லவ் ரிசீவிங் யூக்கரிஸ்ட். நற்கருணை வாங்க ஆசைப்படுவீங்க, திருப்பலிக்கு டெய்லி போக ஆசைப்படுவீங்க. அப்பத்தை இயேசுவின் திருவுடலாக மாற்றும் அதே தூய ஆவியானவர் இயேசுவின் திருவுடலை வாங்கும் ஒவ்வொருவரையும் இயேசுவின் திருவுடலாக மாற்றுவார். நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்தை நடத்தி காற்ற தூய ஆவியானவர் இந்த திருவுடலை வாங்குற நம்ம இயேசுவின் திருவுடலாக மாற்றுவார். இதுதான் திருப்பலியினுடைய முக்கியத்துவம். அப்போ என்ன ஆகுது? திருச்சபை வளர்கிறது. இயேசு அப்பத்தை இயேசுனுடைய உடலாக மாற்றும் அதே தூய ஆவியானவர் இயேசுனுடைய திருவுடலை வாங்கும் ஒவ்வொருவரையும் இயேசுனுடைய உடலாக மாற்றுகிறார். இதில் வந்த முதல் டவுட்டு, இந்த பிரசங்கம் அப்போ ரெடி பண்ணும் பொழுது வந்த டவுட்டு, இந்த பாஸ்கா நிகழ்வு ஏன் இயேசு கிறிஸ்து இந்த பாஸ்கா ஃபீஸ்ட்டை இயேசு தேர்ந்தெடுத்தார்? வேறு எவ்வளோ ஃபீஸ்ட்டு யூதர்களுக்கு இருக்கும் பொழுது ஏன் பாஸ்கா ஃபீஸ்ட்டை இயேசு தேர்ந்தெடுத்தார்? அதான் முதல் கேள்வி என்னுடைய மனசில் வந்துச்சு. நம்ம சாதாரணமாக சொல்லுவோம் அதை, ஆனால் அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். Why did Jesus choose the feast of Passover? வேறு ஏதாவது ஃபீஸ்ட்டை தேர்ந்தெடுத்திருக்கலாமே. அப்போ இந்த ஃபீஸ்டினுடைய முக்கியத்துவம் என்ன, பாஸ்ஓவர் ஃபீஸ்டினுடைய முக்கியத்துவம் என்னன்னு புரிஞ்சால் உங்களுக்கு திருப்பலினுடைய முக்கியத்துவம் என்னன்னு புரியும். பாஸ்கா அப்படின்றது ஒரு கடந்து போகுதல். எங்கிருந்து எங்கே கடந்து போகிறாங்க? எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு கடந்து போகிறாங்க. இந்த எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு கடந்து போகிறாங்கன்னு சொல்லும் பொழுது இவங்க கடந்து போகிற வழியில் இவங்க கடந்து போகிறது அடிமையாக இருந்தவங்க சுதந்திரத்துக்கு கடந்து போகிறாங்க. ஸோ ஃபீஸ்ட் ஆஃப் பாஸ்ஓவர் அப்படின்றது அடிமைத்தளத்திலிருந்து விடுதலைக்கு கடந்து போகிற அந்த ஃபீஸ்ட்டை தான் இயேசு எடுக்கிறார். இனி இந்த ஃபீஸ்டில் இவங்க பயன்படுத்துகிற விஷயங்கள் என்னெல்லான்னு பாருங்களேன். இந்த ஃபீஸ்டில் இவங்க பயன்படுத்துகிற எல்லா வருஷமும் இந்த ஃபீஸ்ட் ஆஃப் பாஸ்ஓவரை, பாஸ்கா திருவிழாவை அவங்களுடைய வீட்டில் யூதர்கள் கொண்டாடணும். இந்த யூதர்கள் கொண்டாடும் பொழுது அவங்களுடைய டேபிள் இருக்கிற 4 விஷயங்கள் இருக்குது. பாஸ்கா விருந்தில் இவங்க பயன்படுத்துகிற 4 விஷயங்கள் அந்த டேபிளில் இருக்கும். 1வது விஷயம், பாஸ்கா விருந்துக்கு இருக்க வேண்டியது கண்டிப்பாக என்ன இருக்கணும்? ஆடு, மட்டன் இருக்கணும். மட்டன் இருக்கணும், ஆடு இருக்கும் இல்லையா, ஆட்டுக்குட்டி இருக்கும். அதான் முதல் ஆட்டுக்குட்டி. பாய் கடையிலலாம் வாங்கிட்டு வர ஆட்டுக்குட்டி கிடையாதுங்க. இந்த ஆட்டுக்குட்டிக்கு ஸ்பெஷாலிட்டியெல்லாம் இருக்குது. அப்போ முதல்ல அந்த டேபிள் இருக்க வேண்டியது சுட்டெரிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இருக்கும், குக்டான சமையல் செய்யப்பட்ட ஆட்டு இறைச்சி. 2வது அந்த டேபிள் இருக்க வேண்டிய விஷயம் அப்பம், புளிப்பற்ற அப்பம், புளியாத அப்பம். 3வது அந்த டேபிள் இருக்க வேண்டிய விஷயம் கசப்பு நீர். வெரி குட், கசப்பு நீர் இருக்கணும். 4வது இருக்க வேண்டிய விஷயம் வைன் இருக்கணும் இல்லையா. அப்போ 4 விஷயம் இருக்கும் இந்த டேபிளில். எல்லா வீட்லேயும் பாஸ்ஓவரில் பாஸ்கா நிகழ்வு 4 இருக்கும். 1 சுட்டெரிக்கப்பட்ட அந்த ஆட்டிறைச்சி, 2 அப்பம், புளிப்பற்ற அப்பம், 3
கசப்பு நீர், 4 திராட்சை ரசம். இது எல்லாத்துக்குமே அடையாளம் இருக்கு. சோசன் அப்படின்ற ஒரு மூவி நீங்க பார்த்துருந்தீங்கன்னா, என்னுடைய சீரீஸ் பார்த்துருந்தீங்கன்னா, அவங்க ஒன்னா சேர்ந்து ஜெபிச்சு 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 தான் சாப்பிடுவாங்க. அது அப்போ அந்த ஏன் இந்த ஆடை வச்சிருக்கிறாங்க? அந்த ஆடை வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. ஏன் அந்த ஆடு அப்படின்றது அதனுடைய காரணம், இரத்தமும் கொல்லப்படும் செம்மறி ஆடும். அதுக்கு ரிமெம்பரன்ஸ் என்ன? மரணத்திலிருந்து மீட்கப்பட்ட நிலையை ஞாபகப்படுத்துகிறது. ஏன்னா இந்த ஆடை வெட்டி அதனுடைய இரத்தத்தை எடுத்து தான் உங்களுடைய வாசல்ல நீங்க தளிக்கணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ ஆடு கொல்லப்படவில்லை என்றால் அந்த ரத்தம் சிந்திருக்கப்படாது. ரத்தம் கிடைக்கவில்லை என்றால் அவங்களுக்கு மீட்பு கிடைச்சிருக்காது. ஏன்னா ரத்தம் இருக்கிற வீட்டை மட்டும்தான் அந்த வானதூதர் விட்டுட்டு போனாரு. மரண தூதர் விட்டுட்டு போனது ரத்தம் எந்த வீட்டில் தளிக்கப்பட்டதோ அந்த வீட்டை மட்டும்தான் விட்டுட்டு போனாரு. மிச்ச எல்லா வீடுகளிலும் முதல் ஆண் தறி, அந்த முதல் ஆண் குழந்தைய கொன்னுட்டாங்க. அந்த எந்த வீட்டில் ரத்தம் இருந்ததோ அந்த வீடு மட்டும் தப்பிச்சுது. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? ஆடு, அதனுடைய ரத்தம் மீட்பினுடைய சின்னம். இரண்டாவது புளிப்பற்ற அப்பம், அது எதனுடைய அடையாளம்? புளிப்பற்ற அப்பம். நீங்க அந்த வரலாறு பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 10 நோய்கள், 10 உபாதைகள் எகிப்துக்கு வரும். எகிப்துக்கு வரும்போது கடைசியா இந்த பார்வோனுடைய மனசு கல்லாயி கடைசியில அவர்களுடைய அந்த மூத்த மகன்கள் எல்லாம் சாகும் பொழுது, பார்வோனுடைய மகனு சாகும் பொழுது தான் எப்படியாவது நீங்க போய் தொலைஞ்சிருங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க. அப்ப இம்மீடியட்டா புறப்பட்டு வரணும். இம்மீடியட்டா புறப்பட்டு வரும் பொழுது அப்பத்தை புளிப்பித்து அப்பம் சுட முடியாது. அப்ப என்ன பண்ணணும்? புளிப்பற்ற அப்பம். அப்ப அது எதனுடைய அடையாளம்? அவசரமா எகிப்திலிருந்து போனதனுடைய அடையாளம். அவசரமா எகிப்திலிருந்து போனதனுடைய அடையாளம் தான் புளிப்பற்ற அப்பம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூணாவது அடையாளம் என்ன? கசப்பு நீர். அது எதனுடைய அடையாளம்? அவர்களுடைய துக்கம். அவ்வளோ வருஷம், 40 வருஷம் அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல. இல்லை 400 வருஷம் கஷ்டப்பட்டாங்க. அதனுடைய அவர்களுடைய இந்த வேதனை தான் அந்த கசப்பு நீர் அது குறிக்கிறது. நாலாவது வைன் அப்படின்றது புதிய வாழ்க்கையை, புதிய உயிரை, புதிய ஒரு வாழ்க்கை பாலஸ்தீனால வாழ்றதை குறிக்குது. அதனால தான் 4 விஷயம் அவங்களுடைய டேபிளில் இருக்கணும். புரிஞ்சுதா? அப்போ இயேசுனுடைய பாஸ் ஓவர்லையும் இயேசு கொண்டாடின பாஸ்கா உணவுலையும் இந்த 4 விஷயம் இருந்திருக்கும். ஆனா நல்லா கவனிங்க, ஆனா இயேசு கிறிஸ்து அதுல அந்த இறைச்சியை பத்தி பேசவே இல்லை. அதுல இயேசு கசப்பு நீரை பத்தி பேசவே இல்லை, ஆட்டுக்குட்டியை பத்தி பேசவே இல்லை, கசப்பு நீரை பத்தி பேசவே இல்லை. இயேசு 2 விஷயம் தான் எடுத்தாரு. அப்பமும் வைனும் மட்டும்தான் எடுத்தாரு. ஏன்னா தெரியும், ஆடு யாரு? நானே தான். கசப்பு நீர் அப்படின்றது என்னது? என்னுடைய துன்பங்கள் தான். அப்போ மாற வேண்டியது அங்கே என்ன? அங்கே மாற வேண்டியது அப்பம் மாறணும், ரசம் மாறணும். அதனால அதை 2 மட்டும்தாங்க இயேசு ஒப்பு கொடுக்கிறாரு. இனி நமக்கு ஒரு டவுட் வரலாம். இந்த டவுட்டுக்கு முன்னாடி நம்ம ஆன்சர் சொல்லியிருக்கிறோம். பெரிய வியாழன், பெரிய வெள்ளி அப்படின்றது ஒரு தொடர் திருப்பலி தான். பெரிய வெள்ளி அன்னைக்கு முடியுது அப்படின்றது. இந்த பெரிய வியாழன் அன்றும் பெரிய வெள்ளி அன்றும் நடக்கிற இந்த 2 விஷயங்கள் நல்லா கவனிங்க. பெரிய வியாழன் அன்று ஒன்னா உட்காந்து சாப்பிட்றாரு இயேசு கிறிஸ்து. ஒன்னா உட்காந்து சாப்பிடும் பொழுது அப்பத்தை எடுக்கிறாரு. இது என் உடல், நீங்க வாங்கி சாப்பிடுங்க அப்படின்றாரு. 2, இது என்னுடைய ரத்தம், நீங்க வாங்கி குடிங்க அப்படின்றாரு. நீங்க அந்த சீடர்களுடைய மனநிலை யோசிச்சு பாருங்களேன். என்னடா இந்த மனுஷன் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சீடர்களுடைய மனநிலை யோசிச்சு பாருங்க. பிகாஸ் they don't know that he is going to die. அவர் சாக போறாருன்னு தெரியவே இல்லை. அவங்களுக்கு புரியவே இல்லை என்ன சொல்லிட்டு இருக்கிறாருன்னு. இது என் சரீரம், இது நீங்கள் வாங்கி உண்ண வேண்டும். இது என் ரத்தம், நீங்கள் வாங்கி பருக வேண்டும் என்று சொல்லி 2மே ஒப்பு கொடுக்கும் பொழுது நல்லா கவனிங்க, இங்க என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்து தனது சீடர்களுக்கு சொல்லித்தர ஒரு விஷயம். இந்த லாஸ்ட் சப்பர்ல பழைய ஏற்பாட்டில் ஏற்பட்ட எல்லா அடையாளங்களையும் எடுத்து இயேசு இதுக்கு புதிய அடையாளம் கொடுக்க போறாரு. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா அடையாளங்களையும் எடுத்து இயேசு புதிய அடையாளத்தை கொடுக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதனாலேயே நம்மளுடைய பிரிவினை சகோதரர்கள் சொல்லுவாங்க, இல்லை எங்களுக்கும் உங்களுடைய நற்கருணை இருக்கு, கத்தோலிக்கர்கள் கொண்டாடுற மாதிரி நற்கருணை எங்களுக்கும் இருக்கு. ஆனால் அந்த நற்கருணை என்பது ஒரு அடையாளம் மட்டுமே. இட் இஸ் ஒன்லி உணவு.
மீல் தான். இயேசு கிறிஸ்து கொடுத்துட்டு போனது உணவு. இட்ஸ் அ மீல் ஆஸ்பெக்ட், இட் டசன்ட் ஹேவ் அ சாக்ரிஃபைஸ் ஆஸ்பெக்ட். நல்லா கவனிங்க. இது பலியா இல்லை வெறும் உணவா? பலி நடந்தது வெள்ளிக்கிழமை கல்வாரியில தான். வியாழக்கிழமை நடந்தது வெறும் உணவு தான். இயேசு உணவை கொடுத்துட்டு போனாரு, அதனால அடையாளமாக தான் கொடுத்துட்டு போனாரு. இயேசு அதை உண்மையாக கொடுத்துட்டு போகலை. நான் ஒரே ஒரு 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 கேள்வியில் ஒரு சிந்தனை உங்களுக்கு வைக்கிறேன். வியாழக்கிழமை இப்படி ஒரு பாஸ்கா விருந்து நடக்கலைன்னு வச்சுக்கோங்க. பாஸ்கா விருந்து எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி இயேசுவும் சீடர்களும் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ இது என்னைக்கு நடந்ததுன்னா 1513 நடக்குது. முதல் பாஸ் ஓவர் 1513 நடக்குது. 1513 நடந்த முதல் பாஸ்கா உணவு. இவங்களுடைய இன்னைக்கு இயேசு அதை கொண்டாடும் பொழுது AD 33 கிமுல 1513 ஆரம்பிச்சது. இன்னைக்கு கிபியில் 33 இயேசு கொண்டாடும் போது நல்லா கவனிங்க, அவங்க எப்படி எல்லா வருஷம் கொண்டாடினாங்களோ அப்படி இயேசுக்கு கொண்டாடி இருந்திருக்கலாம். ஆனால் அங்கே எக்ஸ்ட்ரா அடிஷன் சேர்க்கிறாரு. இது என் உடல், நீங்கள் வாங்கி சாப்பிடணும். இது என் ரத்தம், நீங்கள் வாங்கி குடிக்கணும். சப்போஸ் இந்த வார்த்தைகளை இயேசு சொல்லவில்லை என்றால், எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி அந்த பாஸ்கா உணவை சாப்பிட்டுட்டு போயிட்டாருன்னா, வெள்ளிக்கிழமை நல்லா கவனிங்க, வெள்ளிக்கிழமை இயேசுனுடைய கல்வாரி மரணம் நடக்குது. இந்த கல்வாரி மரணம் எப்படி ஒரு பலி என்று நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்? என்னுடைய கேள்வி, ஃபஸ்ட்டு கேள்வியை புரிஞ்சுக்கோங்க. கேள்வியை புரிஞ்சால் நீங்களே உங்களுக்கு பதில் புரிஞ்சுக்கலாம். நல்லா கவனிங்க. பெரிய வியாழன் அன்று இயேசு திருப்பலியை நிறைவேற்றவில்லை என்றால், பெரிய வெள்ளி அன்று நடந்தது திருப்பலி அப்படின்றது எப்படி உங்களுக்கு தெரியும்? கேள்வி புரிஞ்சுதா? கேள்வி புரிஞ்சுதா? பெரிய வியாழன் அன்று இது என் உடல், உங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படும் என் உடல் இயேசு சொல்லலைன்னா, இது என் ரத்தம், இது உங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படும் கையளிக்கப்படும் ரத்தம் இயேசு வியாழக்கிழமை சொல்லலைன்னா, வெள்ளிக்கிழமை அவருடைய மரணம் திருப்பலி அப்படின்றது எப்படி புரியும்? புரியாது. புரியுதுங்களா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பெரிய வெள்ளி அன்று என்னெல்லாம் நடந்ததோ அது அப்படியே இயேசு என்ன பண்ணார்? பெரிய வியாழன் அன்று அது அனைத்தையுமே ப்ரீஃபிகர் முன்னோடியாக கொண்டு வந்தார். பெரிய வெள்ளி அன்று நான் உங்களுக்காக, அங்கே தான் அங்கே பலியாக மாறுது. இட் இஸ் பிகமிங் எ சாக்ரிஃபைஸ். இது என் சரீரம், நீங்கள் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி தான் முடிஞ்சிருக்கோம். ஆனால் இயேசு அங்கே இன்னொரு வார்த்தை சொல்கிறாரு, இது உங்களுக்காக, இது உங்களுக்காக கையளிக்கப்படும் சொல்லும்போது தான் இட் இஸ் பிகமிங் எ சாக்ரிஃபைஸ். இட் இஸ் பிகமிங் எ சாக்ரிஃபைஸ். அது பலியாக மாறுது, இல்லைன்னா அது பலி கிடையாது. வெள்ளிக்கிழமையுடைய அனைத்துமே வியாழக்கிழமையில கொண்டு வந்தார் இயேசு. அருட்சாதன முறையில கொண்டு வந்தார் இயேசு. ஏன்னா இயேசுவுக்கு தெரியும், ரத்தம் சிந்தாமல் பாவ மன்னிப்பு இல்லை, ரத்தம் சிந்தாமல் பாவ மன்னிப்பில்லை என்று தெரிந்த இயேசு வெள்ளிக்கிழமை ரத்தம் சிந்தினார். ஆனால் அந்த பலியை அன்றாடம் பலிபீடங்களில் நிறைவேற்ற முடியாது என்று தெரிந்த இயேசு பெரிய வியாழன் அன்று அதை அருட்சாதன முறையிலே வெளியிட்டார், இன்ஸ்டிடியூட் பண்ணார். ஒரு அரை மணி நேரம் பேசுறதுக்குள்ளே தொண்டை போயிடுச்சு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் எனக்கு நல்லா தெரியும், இது நற்கருணை பற்றி நான் பேசுறதுனால தான் எனக்கு தடை வருதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சிக்க கூடாது. நீங்கள் உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். உங்களுக்கு விடுதலை கிடைக்கக்கூடாது. உங்களுக்கு விடுதலை கிடைக்கக்கூடாதுன்னா எனக்கு தடை வரணும். பிரைஸ் தி லார்ட். ஆனாலும் நம்ம தடையை மீறியாவது நற்கருணை பற்றி பேசிட்டு தான் போவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு அன்னைக்கு 5000 பேருக்கு அப்பத்தெல்லாம் கொடுத்த போது அவர் எப்படி பேசியிருந்திருப்பார்? மைக் இல்லாமல், கரண்ட் இல்லாமல், இல்லையா, ஆம்பிளிஃபயர் இல்லாமல், ஸ்பீக்கர் இல்லாமல் அவரும் பேசினார்ல, எப்படி தான் பேசியிருப்பார் போல இருக்குது. பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி நமக்கு மைக் இருந்தே பேச முடியல. அன்றைக்கி மைக் இல்லாமல் இயேசு சொல்ல வேண்டிய உண்மையை சொல்லிட்டு போயிட்டார்.
இன்னைக்கு மைக் இருந்து நம்ம சொல்ல வேண்டிய உண்மையை சொல்லிட்டு தான் போவோம். இங்கிருந்து என்ன தான் தடை வந்தாலும். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, வெள்ளிக்கிழமை நடந்தது திருப்பலி என்று புரிய வேண்டுமானால் வியாழக்கிழமை திருப்பலின்னு புரியணும். வியாழக்கிழமை திருப்பலின்னு புரியாதவங்களுக்கு வெள்ளிக்கிழமை திருப்பலின்னு புரியாது. அதனால் நம்மளுடைய பிரிவினை சகோதரர்கள் வெள்ளிக்கிழமை தான் பலின்றாங்க. வெள்ளிக்கிழமை கிடையாது. அந்த வெள்ளிக்கிழமையினுடைய முழு பலியும் வியாழக்கிழமை இருந்ததுனால தான். இல்லைன்னா அது வெறும் ஒரு கிரிமினலை கொன்னதா மட்டும்தான் இருக்கும். இட் வில் பி a murder of a criminal. வெள்ளிக்கிழமை நடந்தது, தப்பு செஞ்ச ஒருத்தனை தூக்கு தண்டனையில் அடிச்ச மாதிரி சிலுவையில் அரைஞ்சு கொன்னதா மட்டும்தான் இருக்கும். அந்த ஃப்ரைடே நடந்தது, அது வந்து ஒரு எக்ஸிகியூஷன். கிரிமினலா இருக்கிற எக்ஸிக்யூட் பண்றாங்க, அவ்வளவுதான். ஆனா அது ஒரு பலின்னு புரியணும்னா வியாழக்கிழமை நடந்தது புரியணும். வியாழக்கிழமை என்னெல்லாம் நடந்ததோ அதுதாங்க வெள்ளிக்கிழமை நடந்தது. நான் உங்களுக்காக ஒப்பு கொடுக்கும் உடல், உங்களுக்காக கையளிக்கப்படும் என் ரத்தம் வெள்ளிக்கிழமை நான் கொடுக்கிறேன். அருட்சாதன முறையில் சாக்ரமெண்டலி ஐ எம் கிவிங் ஆன் Thursday. திருப்பலி அதனால தயவு செய்து தடை போடாதீங்க. திருப்பலியை தடை போடாதீங்க, கோயில்களுக்கு தடை போடாதீங்க, பலிப்பீடங்களுக்கு தடை போடாதீங்க. பெரிய சாபம் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் பின்னோக்கி நிற்கும். கோயில்களை தடை போடாதீங்க, திருப்பலியை தடை போடாதீங்க. சூரியன் இல்லாமல் ஒரு நாள் இருக்கலாங்க, உங்களுடைய கோயிலில் திருப்பலி இல்லாமல் ஒரு கோயில் இருக்கக்கூடாது. அங்கங்கே நம்ம கேட்போம் இல்லையா, தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல, தமிழ்நாட்டுக்கு வெளியும் கோயில்கள் மூடப்படுகிறது. கோயில்கள் மூடப்படுகிறது. காரணம் என்னவா இருக்கட்டும், ஆனால் திருப்பலியை நீங்கள் தடை செய்யும் பொழுது, பலிப்பீடங்களை நீங்கள் தடை செய்யும் பொழுது, கோயில்களை நீங்கள் தடை செய்யும் பொழுது, நீங்கள் தடை செய்யறது ஆண்டவருடைய திட்டத்தை. சூரியன் இல்லாமல் கூட இருக்கலாங்க ஒரு நாள் உலகம், திருப்பலி இல்லாமல் ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது உங்களுடைய கோயில். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ வியாழக்கிழமை நடந்தது அருட்சாதன முறைனா, அருட்சாதனம்னா என்ன? What do you mean by a sacrament? அருட்சாதனம்னா என்ன? டெஃபினிஷன் என்ன, அதனுடைய பொருள் என்ன? What is the definition of a sacrament? காண முடியாத அருளை காணக்கூடிய அடையாளங்களால். Sacrament is an invisible grace by visible sign. நல்லா கவனிங்க. Sacrament ஓட டெஃபினிஷன், இன்விசிபிள் கிரேஸ் பை விசிபிள் சைன். காணப்படுகின்ற அடையாளங்கள் வழியாக காணப்படாத ஆசீர்வாதம் வரும் இடம்தான் அருட்சாதனம். காணப்படுகின்ற அடையாளங்கள் வழியாக காண முடியாத அருளை வாங்குற இடம் தான் அருட்சாதனம். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் உங்களுக்கு புரியும். ஒரு பாப்டிசம் என்பது ஒரு அருட்சாதனம், திருமுழுக்கு. அந்த திருமுழுக்கு என்னும் அருட்சாதனம், நல்லா கவனிங்க, திருமுழுக்கு என்னும் அருட்சாதனம். இதில் காணப்படுகின்ற அடையாளம் என்ன, காணப்படாத அருள் என்ன? காணப்படுகின்ற அடையாளம் என்ன? மீனா, தண்ணி, ஒளி, வெரி குட். ஒயிட் கிளாத், வெரி குட். எண்ணெய், வெரி வெரி குட். குழந்தை இல்லையா? இல்லை, குழந்தை முதல்ல, குழந்தை அது காணப்படுகின்ற அடையாளம். அதை கொடுக்கிற குருவானவர் காணப்படுகின்ற அடையாளம். ஆசீர்வாதம் காணப்படுகின்ற அடையாளம். காட் பேரண்ட்ஸ் காணப்படுகின்ற அடையாளம். அப்புறம் நீங்கள் சொன்னது தண்ணீர், எண்ணெய், துணி, இதெல்லாமே ஒளி, கேண்டில் காணப்படுகின்ற அடையாளம். காண முடியாத ஆசீர்வாதம், இன்விசிபிள் கிரேஸ், தூய ஆவியானவர் மகனாக மகளாக மாற்றுவது, இதெல்லாமே காண முடியாத. ஸோ இன்விசிபிள் கிரேஸ், இன்விசிபிள் சைன். இப்போ நல்லா கவனிங்க, இன்விசிபிள் கிரேஸ். அப்போ வியாழக்கிழமை இயேசு என்ன செய்கிறாரு? இன்விசிபிள் கிரேஸை விசிபிள் சைனில் கொண்டு வராரு. அதான் வியாழக்கிழமை நடக்கிற திருப்பலி. இன்விசிபிள் கிரேஸ், காண முடியாத அருள் அடையாளங்களை காணக்கூடிய அருள் அடையாளங்கள் வழியாக கொண்டு வர்றாரு. அப்போ வைனு இதெல்லாமே காண முடிகின்ற அடையாளம் வழியா காண முடியாத ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றாரு. வியாழக்கிழமை நடந்தது. வியாழக்கிழமை ஒன்று நடக்கலைன்னா வெள்ளிக்கிழமை இட் இஸ் a mere execution of a criminal. Praise the Lord. Hallelujah. அப்போ இயேசு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கிறார் பாருங்க இந்த திருப்பலிக்கு. திருப்பலியா மாறுவதற்கு, திவ்ய நற்கருணையா மாறுவதற்கு, இதற்காக தாங்க வந்தார். 2000 வருஷமா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த உலகம்
கடைசி வரை, முடிவு வரை கொடுத்துக்கிட்டே இருப்பார். நம்ம இங்கே இந்த ப்ரேயர் நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது இன்னைக்கு இந்த இடத்துல ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு குருவானவர் ஏதோ ஒரு பலிப்படத்தில் திருப்பலி வச்சுக்கிட்டு இருக்கிறார். இந்த 12 மணிக்கு நம்ம இந்த டாக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது, இந்த டாக்கை நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது, ஏதோ ஒரு குருவானவர் ஏதோ ஒரு பலிப்பீடத்தில் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் திருப்பலி வச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. நீங்கள் சாட்சியம் சொல்லிக்கிட்டு இருக்கிற பொழுது ஏதோ ஒரு குருவானவர் ஏதோ ஒரு பலிப்பீடத்தில் உலகத்தில் ஏதோ ஒரு கடையலையில் மூலையில் திருப்பலி வச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. இதாங்க 24 hours 365 days போய்கிட்டே இருக்கிற ஒரே ஒரு ஆராதனை, கிறிஸ்து தந்தைக்கு ஒப்பு கொடுத்த ஆராதனை. தடுக்காதீங்க, முடக்காதீங்க, நல்லதில்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி அந்த அந்த பலி மிருகத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி சொன்னேன் இல்லையா, அதை சொல்லிட்டு நமக்கு ஜெரிக்கோ கடந்து போவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனக்கு தான் தொண்டைக்கு பிரச்சனை, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலியாடு, அதில் 4 விஷயம் நடக்கணும். பலியாடில் ஒரு பலியாடை கொண்டு வரும் பொழுது அந்த பலியாடுக்கு ஃபஸ்ட்டு அதை ஒரு குருவிடம் கொண்டு வர வேண்டும். இட் ஷுட் பி brought to a priest. அது எங்கே இருக்குது பைபிளில்? லேவியர் 1, 2, 3 இருக்கு. எழுதி மட்டும் வச்சுக்கோங்க, நமக்கு டைம் ஆனதுனால இன்னைக்கு ஷார்ட்டாக முடிக்கிறோம். லேவியர் 1ஆம் அதிகாரம் 2, 3 திருவசனங்களில் பலியாடு. எந்த பலியாடு? இந்த பாஸ்கா பலியாடு. அதான் நான் சொன்னேன், போய் ஏதாவது ஒரு கடையில் போய் வாங்கிட்டு வரக்கூடாதுங்க ஆடை. எந்த கடையில் நீங்கள் வாங்கிட்டு வந்தாலும் அதை கொண்டு போய் யார்கிட்ட போய் காமிக்கணும்? குருவிடம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. 2, அந்த குருவானவர் என்ன செய்யணும்? இந்த ஆட்டில் குறையில்லை அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுக்கணும், சாப்பா குத்தணும். அது லேவியர், அதே 1ஆவது அதிகாரம் 4வது திருவசனம், 4வது அதிகாரம் 15வது திருவசனம். இது குறை இல்லைன்னு சொல்லணும். மூணாவது அந்த ஆட்டின் மீது, அந்த பலியாடின் மீது, செம்மறி ஆடின் மீது 2 கையும் வச்சு, நல்லா கவனிங்க, பாவ பரிகாரத்திற்காக குருவானவர் என்ன செய்யணும்னா, இப்போ நீங்கள் தான் ஆடை கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுடைய பாவங்களை எல்லாம் குருவானவர் என்ன சொல்வாரா? அந்த ஆடு மேலே கொடுத்துருவாராம். நல்லா கவனிங்க, என்னுடைய பாவத்தை அந்த ஆடு மேலே கொடுத்துருவார். அப்போ என்னுடைய பாவத்தை யார் சுமக்குது? அந்த ஆடு தான் சுமக்குது. அதான் 3வது நடக்கணும். 4வது பெனிடென்ட், அதாவது அந்த கொண்டு வரவரும் இன்னும் ஏதாவது மிச்சம் மீதி ஏதாவது பாவம் இருந்தால் என்னுடைய பாவத்தை நான் யார் மேலே கொடுத்துட்றேன்? ஆடு மேலே. இந்த 4 ஸ்டெப்பு நடக்கணும். அதாவது 1, குருவிடம் கொண்டு வர வேண்டும். 2, அந்த குரு பார்த்து சர்டிஃபை பண்ணணும், இதுக்கு குறையில்லை. 3, அந்த குரு அவருடைய பாவங்களை அந்த ஆடு மேலே வச்சிடணும். 4, கொண்டு வர பெனிடென்ட், நான் என்னுடைய பாவங்களை வச்சணும். இது 4மே இயேசுவுக்கு நடந்தது. அதனால தான் பாஸ்கா விருந்தில் இயேசு அப்பத்தை எடுத்தார், ரசத்தை எடுத்தார், பாஸ்கா ஆடை கண்டுக்கவே இல்லை. அப்படி ஒன்று டேபிளில் இருந்ததுன்னே நமக்கு தெரியாது. கசப்பன்னீர் டேபிளில் இருந்ததுன்னே நமக்கு தெரியாது. இதெல்லாம் நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சேடார் அப்படின்னு, சேடார் மீல்னு போட்டிங்கன்னா இதெல்லாமே கூகுளில் இருக்குது. அந்த அவங்களுடைய அந்த டேபிளில் என்னெல்லாம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ 1 என்ன, இயேசுவை என்ன பண்ணாங்க? குருவிடம் கொண்டு வந்தாங்க. 2, இயேசுவை என்ன பண்ணாங்க? யூதாஸில் பிலாத்து என்ன சொன்னான்? இவரிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லையே. 3வது தந்தையான ஆண்டவர் என்ன பண்ணாரு? நம்ம எல்லா பாவங்களையும் யார் தலை மேலே வச்சு கொடுத்தாரு? பையன் மேலே வச்சு கொடுத்தாரு இல்லையா? 4வது என்ன நடந்தது? இயேசு தான் பாவியாக ஏற்றுக்கொண்டார். அவருடைய பாவத்துக்காக அவர் சிலுவையில் மரிக்கலை, நம்முடைய பாவத்துக்காக. அப்போ தான் பாவி. அதனால தான் பிலாத்து வந்து நீ குற்றம் செய்தான்னு சொல்லும்போது ஆமாம் நான் செஞ்சேன்னு தான் சொல்கிறாரு. மிச்சம் எல்லா இடத்துலையும் எதிர்த்து பேசின இயேசு ஏன் குற்றம் சாட்டிய பொழுது he kept mum? ஏன் சைலண்டாக இருந்தார்? நான் செய்யலன்னு சொல்லியிருந்துருக்கலாமே. ஆனால் ஏன் அமைதியாக இருந்தார்? ஏன் இயேசு சிலுவையை சுமந்தார்? ஏன்னா செஞ்சுருக்கிறார். அவர் செய்யலைங்க, அவருக்கு பதிலாக நம்ம செஞ்சுருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்மளுடைய பாவங்களை தான் அவர் சுமந்தார், அதை ஏற்றுக்கிட்டார். பெனிடென்ட் இஸ் அக்செப்டிங் அண்ட் புட்டிங் இஸ் சின் ஆன். அப்போ இன்னைக்கு அந்த சிலுவையில் பலிப்பீடமும் அவர் தான், பலி பொருளும் அவர் தான், பலி ஒப்பு கொடுப்பவரும் அவர் தான். He is the priest, he is the altar, he is a sacrificial thing. ஆடு 3மே அவர் தாங்க. இந்த 3யுமே வச்சு தந்தையான ஆண்டவருக்கு அவர் ஒப்பு கொடுத்ததான் இந்த உலகம் அனைத்தையுமே.
அன்னைக்கு 2000 வருஷம் முன்னால் அந்த திருப்பலியில் என்னெல்லாம் ஆசீர்வாதம் கிடைச்சோ, நல்லா கவனிங்க. 2000 வருஷம் முன்னால் என்னெல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்தாரோ, சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து கொடுத்த விடுதலைய வாங்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த திருப்பலிக்கு போய் வரணும். அந்த திருப்பலிக்கு போய் வரணும். ஃபாதர் சொல்லியிருப்பார் இல்லையா, கரண்ட் இருக்கிறத சொன்னாரா? இல்லையா? ப்ளக் இன் பண்ணுறோம், ப்ளக் அவுட் பண்ணுறோம் இல்லையா? அப்போது கரண்ட் போகுது, என்னுடைய வீட்டுக்கு எடுக்கணும்னா நான் வயரை வச்சு எடுக்கணும். அந்த 2000 வருஷம் முன்னால் அவர் அந்த லைனை போட்டுட்டார். நான் தான் என்ன பண்ணணும்? அதை கொடுத்து நான் வாங்கி எடுக்கணும். ஐ கேன் ஹாவ் த சேம் எக்ஸ்பீரியன்ஸ் வாட் எவர் ஹேப்பன் 2000 இயர்ஸ் அகோ. 2000 வருஷம் முன்னால் சிலுவையில் இயேசு என்னெல்லாம் ஆசீர்வாதம் கொடுத்தாரோ அந்த ஆசீர்வாதம் எல்லாம் பெற ஒரே ஒரு இடம் திருப்பலி தான். அதனால தாங்க அதுதான் மேன்மையான ஆராதனை திருப்பலி தான். அதுக்கு பிறகு நமக்கு பாருங்களேன், நற்கரணை ஆராதனை தான் ஆண்டவர் ஹீலிங் கொடுக்குறார். அதில் வெளிப்பாடு கொடுக்குறோம். ஏன்னா திருப்பலியில் அது ஒரு திருவழிபாட்டு முறை அப்படின்றதுனால நம்ம அந்த வெளிப்பாடுகள் சொல்கிறது கிடையாது, ஆராதனையில் சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? திருப்பலியை விட முக்கியமானது என்னது? நற்கரணை ஆராதனை தான். திருப்பலியை விட முக்கியமானது இன்றைக்கி நற்கரணை ஆராதனை தான். சப்போஸ் இப்போ நாளைக்கு நம்ம லைவ் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா ஊர்ந்து லைவ் போடுறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நற்கரணை ஆராதனை 1 மணி நேரம் நடத்துகிறோம். அதுக்கு பிறகு 1 மணி நேரம் திருப்பலி நடத்துகிறோம். சரியா? நீங்கள் எல்லாம் லைவில் பங்கெடுக்க போகிறீங்க. இதில் நீங்கள் நற்கரணை ஆராதனையில் பங்கெடுப்பீங்களா, இல்லை திருப்பலியில் பங்கெடுப்பீங்களா, இல்லை 2 பங்கெடுப்பீங்களா? ஆமாம், அது பாட்டு ஓடும் ஃபாதர், நான் பாட்டு இங்கே சமைச்சிட்டு இருப்பேன் ஃபாதர். நீங்கள் நற்கரணை ஆராதனை முடிஞ்சிட்டு கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. பூசை தானே. எனக்கு இது இன்னைக்கு நிறைய பேர் மேக்ஸை பற்றி சொல்லும் போது எனக்கு ஸ்ரீலங்காவில் போன ஒரு அனுபவம் தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா 2-3 பேரெல்லாம் வந்து சொன்னாங்களே, உங்களுடைய குழந்தைங்களுக்கு மேக்ஸ் கஷ்டமாக இருந்தது, நல்ல மார்க் கிடச்சுன்னு. நான் ஸ்ரீலங்காவுக்கு ஒரு தடவை நாங்கள் போயிருந்த பொழுது, வங்காளை அப்படின்ற ஒரு இடத்துல போயிருந்த பொழுது, அந்த இடத்துல தியானம் நடக்குது, 10 நாள் தியானம். அன்னம்மாள் உடைய கோயில், ஜூலை மாதம் தான் போயிருந்தோம். ஸோ அன்னம்மனுடைய திருவிழாவுக்கு முன்னால் 9 நாள், 9 நாட்கள். அப்போது அங்கே ஒரு ஃபாதர் இருந்தார், ஃபாதர் மார்க்கஸ் அப்படின்னு. அந்த ஃபாதர் வந்து இதை மாதிரி அங்கே கொஞ்சம் பசங்க, படிக்க முடியாத பசங்களை, ஏழை பசங்களை, அனாதை பசங்க, போர்னால அப்பா அம்மாவெல்லாம் இழந்த பசங்க இருப்பாங்க இல்லையா, அதனால் அந்த பசங்களுக்கு ஃபாதர் அடைக்கலம் கொடுத்து அவங்கள படிக்கலாம் வைப்பார். அப்போ ஃபாதர் கூட 2 பசங்க தங்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தன் வந்து 9th, இன்னொருத்தன் வந்து 10th நினைக்கிறேன். அப்போ நாங்கள் போகும்போது தான் அவங்களோட எக்ஸாம் டைம், ஜூலை மாதம் தான் அவங்களுடைய ஆனுவல் எக்ஸாம். அப்போ நான் வந்து அந்த பசங்க டெய்லியும் எக்ஸாமுக்கு போகும்போது கேட்போம், என்னடா எக்ஸாம்னு கேட்போம். அவன் எக்ஸாம்னு சொல்லுவான், ஃபாதர் இன்றைக்கி இங்கிலீஷ்வான், ஃபாதர் இன்றைக்கி தமிழ்ன்னுவான், இன்றைக்கி மேக்ஸ் அப்படின்வான். அப்போ அவனுடைய ஸ்டைலில் சொல்கிறான், இன்றைக்கி என்னடா எக்ஸாம்னு காலையில் முந்தின ராத்திரி கேட்டேன், நாளைக்கு என்னடா எக்ஸாம்? அவன் என்கிட்ட சொன்னான், மேக்ஸ் தானே அப்படின்னா. நான் நினச்சேன் ரொம்ப ஈஸி போல் இருக்கணும். அடுத்த நாள் காலையில் நான் மறந்துட்டேன் என்ன எக்ஸாம்னு. திரும்பவும் கேட்டேன், எக்ஸாம்குள்ள ரெடி ஆகிட்டேன், என்னடா எக்ஸாம்னு? மேக்ஸ் தானே அப்படின்னா. ஓகே மேக்ஸ் தானே. எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு சாயங்காலம் 4 மணிக்கு டீ குடிக்கும்போது ஒன்றா உட்காந்த போது கேட்டேன், எப்படி இருந்தது எக்ஸாம்னு கேட்டேன். திரும்ப அதே பதில் தான் சொன்னான், மேக்ஸ் தானே அப்படின்னா. இது ஈஸியாக இருந்தால் கஷ்டமாக இருந்தால் ஒழுங்காக சொல்லு அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், மேக்ஸ் தானே, அது கஷ்டமாக தான் இருக்கும் ஃபாதர் அப்படின்றான். அப்போ தான் புரியுதோ உன்னுடைய மொழி இப்படி தானோ அப்படின்னு புரியுது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. இதே மாதிரி தான் நமக்கும் பூசை தானே, ஆராதனை, அது ஆராதனை வேற, பூசை தானே அது நமக்கு தெரிஞ்சது தான். ஃபாதர் சொல்வார், ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடு இருப்பாராக, நமக்கு தெரிஞ்சது தானே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் பார்த்தவர்களே, திருப்பலின்னு ஒன்று இல்லைனா திவ்ய நற்கரணைன்னு ஒன்று இல்லை, திவ்ய நற்கரணை ஒன்று இல்லைனா நற்கரணை ஆராதனை கிடையாது. அதனால் திருப்பலி தான் மேன்மையான ஆராதனை. இயேசு கிறிஸ்து வந்தது இந்த திருப்பலியை நிறைவேற்றதான், இந்த நற்கரணை விட்டு செல்வதற்காக தான். இந்த நற்கருணை தான் நமக்கு விடுதலை தரும் தெரியறதுனால தான். அதனால தாங்க ஒரு நாளாவது சூரியன் இல்லாமல் இந்த உலகம் இருக்கலாம், திருப்பலி இல்லாமல் ஒரு பலிப்பிடமும் இருக்கக்கூடாது. ஏனெனில் திருப்பலியில் நாம் பாஸ்கா நிகழ்வை நினைவு கூறுகிறோம். இயேசுனுடைய பாடுகள், இயேசுனுடைய மரணம், இயேசுனுடைய உயிர்ப்பை நினைவு கூறுகிறோம். நினைவு கூறும்பொழுது என்ன ஆகுது? அதில் பங்கெடுக்கும் திருச்சபை வளர்கிறது.
வளர்கிறது. அப்போ திருப்பலி என்பது ஆசீர்வாதங்களுக்காக அல்ல, திருப்பலி என்பது நன்றி சொல்வதற்காக. ஆண்டவருடைய பாடுகள், ஆண்டவருடைய மரணம், ஆண்டவருடைய உயிர்ப்பிற்காக நன்றி சொல்லதான் திருப்பலி. பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா. ஓல்ட் டெஸ்டமென்ட் பழைய ஏற்பாட்டு பாஸ்ஓவர் அப்படின்றது இந்த பாஸ்கா உணவில் அவங்க 2 விஷயத்தை நினைவு கூர்றாங்க. ஒன்று, அவங்களுடைய பாஸ்ஓவர் எங்கிருந்து? எகிப்திலிருந்து கானானுக்கு, இதனுடைய நினைவு ஒன்று. ரெண்டாவது, சீனாய் உடன்படியினுடைய நினைவு திருப்பலி. உடன்படிக்கை, பழைய உடன்படிக்கை என்ன? நான் உன்னுடைய தந்தை, நான் உன் அப்பா, நீ என்னுடைய பிள்ளை அப்படின்றார். ரெண்டாவது உடன்படிக்கை அதை நிலையாக கொடுக்கிறார். அதனால தான் ரசக்கிண்ணத்தை எடுத்துட்டு ஃபாதர் சொல்வார், இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். அப்போ பழைய உடன்படிக்கை எல்லாமே நிழல், புதிய உடன்படிக்கை நிஜம். பழைய உடன்படிக்கை நிரந்தரமானது அல்ல, ஆனால் புதிய உடன்படிக்கை நிரந்தரமானது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுவும் உறவு தான், இதுவும் உறவு தான். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அடையாளங்களை நிறைவு செய்ய இயேசு வந்தார். அதான் சொல்வார், திருச்சட்டத்தை அழிக்க அல்ல, திருச்சட்டத்தை நிறைவேற்றவே நான் வந்தேன். மறைநூலையோ திருச்சட்டத்தையோ அழிக்க அல்ல, மறைநூலையும் திருச்சட்டத்தையும் நிறைவேற்றவே நான் வந்தேன். அப்போ பழைய ஏற்பாட்டினுடைய அடையாளங்கள் புதிய ஏற்பாட்டில் நிறைவு செய்கிறார். இதுதான் காரணம். அப்போ நம்ம ஆரம்பித்த கேள்வி ஞாபகம் இருக்கா? நம்ம ஆரம்பித்த கேள்வி அப்படின்றது, ஏன் பாஸ்கா என்னும் விழாவை தேர்ந்தெடுத்தார்? அந்த பாஸ்கா என்னும் விழாவை தேர்ந்தெடுக்க நம்ம சொன்னோம் காரணம், அது அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரதுனால. அது உடலின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே, இது ஆன்மாவின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே. அந்த பாஸ்கா உணவில் 4 விஷயத்தை கொண்டாடுவாங்க, 4 விஷயத்தை டேபிளில் வைப்பாங்க. 1 ஆட்டுக்குட்டியினுடைய இறைச்சி, 2 புளிப்பற்ற அப்பம், 3 கசப்பநீர், 4 திராட்சை ரசம். இதில் இயேசு கிறிஸ்து அப்பத்தையும் ரசத்தையும் மட்டும்தான் மென்ஷன் பண்ணுறாரு, இறைச்சியை மென்ஷன் பண்ணல, கசப்பநீரை மென்ஷன் பண்ணல. ஏன்னா ஆட்டு இறைச்சி அப்படின்றது இயேசு கிறிஸ்து தான். இதுதான் யோவானும் சொல்வார், யோவான் 1:29 சொல்வார் இல்லையா, இதோ உலகத்தின் பாவத்தை போக்க வந்த செம்மறி ஆட்டுக்குட்டி அப்படின்வார். ஸோ அந்த ஆட்டுக்குட்டி. இன்னொன்று விஷயம் கூட பாருங்களேன், ரெவலேஷன், திருவெளிப்பாடு, நல்லா கவனிங்க. ஒரு இறையியல் நிபுணர் சொல்வார், தியோலஜியன் சொல்வார், திருவெளிப்பாடு அப்படின்றது நம்ம திருப்பலியை பூமியிலிருந்து பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி விண்ணகம் திருப்பலியை பார்த்தா எப்படி இருக்கும், அதான் திருவெளிப்பாடு. அப்போ திருவெளிப்பாடு நீங்கள் வாசிக்கும் பொழுது எந்த மனநிலை வாசிக்கணும் அவர் சொல்கிறாருன்னா, திருப்பலியினுடைய மனநிலை வாசிச்சா உங்களுக்கு புரியும், அது ஆட்டுக்குட்டியினுடைய திருமணம், ஆட்டுக்குட்டியினுடைய திருமணம். அதனால் திருப்பலியினுடைய மேலேருந்து பார்த்தா திருப்பலி எப்படி இருக்கும், அதான் திருவெளிப்பாடு. கீழேந்து பார்த்தா எப்படி திருப்பலி இருக்கும், நம்ம இன்னைக்கு திருப்பலியில் பங்கெடுக்கிறோம், ஒப்பு கொடுக்குறோம், அதான் கீழேந்து பார்க்குற திருப்பலி. மேலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும், விண்ணகவாசிகள் பார்த்தா எப்படி இருக்கும், விண்ணகவாசிகள் ஒப்பு கொடுத்தா எப்படி இருக்கும், அதான் திருவெளிப்பாடு அப்படின்ற புத்தகம். பிரைஸ் தி லார்ட். சந்தோஷமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இது விண்ணின் உணவு, இது மண்ணின் உணவு, இது மீட்பின் உணவு, இது மனிதனுக்காக ஆண்டவர் தந்த நிலையான உணவு. திருப்பலியில் முடிந்தவரை அன்றாடம் பங்கெடுங்கள், அன்றாடம் ஒப்புக்கொடுங்கள். ஞாயிற்றுக்கிழமையாவது தயவு செய்து அதை விட்டுடாதீங்க. இனி திருப்பலிக்கு போகிறது ஆசீர்வாதத்துக்காக போகிறது கிடையாதுங்க. அந்த 2000 வருஷம் முன்னால் போன அனுபவத்திற்காக போய், அந்த அனுபவத்துக்குள்ளே போய் இயேசுடைய பாடுகளுக்கு, மரணத்திற்கு, உயிர்ப்பிற்கு நன்றி சொல்கிற இடம். நிறைய பேர் சாட்சியம் சொன்னாங்களே, தேங்க்யூ ஜீசஸ்ன்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்கினவங்க. அதனால் திருப்பலி என்பது வாங்குகிற இடம் கிடையாது, திருப்பலி அப்படின்றது கொடுக்குற இடம், நன்றி சொல்கிற இடம். அந்த நன்றி அன்றாடம் செஞ்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை அன்றாடம் நல்லாயிருக்கும். தந்தை, மகன், தூயாவியின் பேராலே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை.